உங்கள் இதயம் வலிக்கிறது இல்லையா? உங்களை அவர்கள் பேசிய வார்த்தைகள் இன்னும் உங்கள் காதுகளில் ரீங்காரமிட்டுக் கொண்டே இருக்கின்றன. நீங்கள் அவர்களுக்கு எவ்வளவு உண்மையாக இருந்தீர்கள், ஆனால் அவர்கள் உங்களை ஒரு குப்பை போல தூக்கி எறிந்தபோது உங்கள் உலகம் நொறுங்கிப் போனதை யாராலும் பார்க்க முடியவில்லை. யாராவது உங்களை அவமானப்படுத்தும் போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அழுது கொண்டே அவர்களிடம் நியாயம் கேட்கிறீர்களா, அல்லது பதிலுக்கு கத்தி உங்கள் தரத்தை தாழ்த்திக் கொள்கிறீர்களா? நண்பர்களே, சாணக்கியர் சொல்கிறார், உன் கண்ணீர் உன் பலவீனம், உன் மௌனம் உன் ஆயுதம். இன்று உங்களை புண்படுத்தியவர்கள் தங்கள் தவறை நினைத்து இரத்தக் கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு அவர்களை மௌனத்தால் எப்படி சிதைப்பது என்ற 7 ரகசியங்களை உங்கள் ஆன்மாவோடு பேசப்போகிறேன். இது வெறும் வீடியோ அல்ல, இது உங்கள் வலிக்கான மருந்து. கடைசி வரை என்னோடு பயணிக்க தயாராகுங்கள். முதல் ரகசியம், உணர்ச்சிகளின் அடிமையாக இருப்பதை நிறுத்துங்கள். பூஜ்ய எதிர்வினை. யாராவது உங்களை புண்படுத்தும் போது உங்கள் உடல் ஒரு போர் நிலைக்குச் செல்கிறது. உங்கள் இதயம் படபடவென துடிக்கிறது, கண்கள் சிவக்கின்றன. உங்கள் மூளை அவர்களுக்கு பதிலடி கொடுக்க ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை தயார் செய்கிறது. ஆனால் அங்கேயே நீங்கள் உங்கள் முதல் தோல்வியை தழுவுகிறீர்கள். உங்களை புண்படுத்தியவர் எதிர்பார்ப்பது உங்கள் எதிர்வினையைத்தான். அவர் ஒரு தூண்டிலை போடுகிறார், அதில் மாட்டிக்கொள்ளும் புழுவாக நீங்கள் மாறுகிறீர்கள். சாணக்கியர் கூறுகிறார், உன் உணர்ச்சிகளை பகைவனிடம் காட்டுவது என்பது உன்னை கொல்ல அவனிடமே வாளை கொடுப்பதற்கு சமம். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்களை தாக்க வந்த வார்த்தைகள் இலக்கியில்லாமல் காற்றில் கரைகின்றன. கற்பனை செய்து பாருங்கள், ஒருவன் ஒரு பாறையை பார்த்து திட்டுகிறான் என்றால் அந்த பாறைக்கு எந்த வலியும் இல்லை. திட்டுகிறவன்தான் முட்டாளாக தெரிவான். அதேபோல் நீங்கள் ஒரு சிலையைப் போல எந்த சலனமும் இன்றி இருக்கும்போது உங்களை புண்படுத்தியவர் உள்ளுக்குள் நிலைகுலையத் தொடங்குவார். இவ்வளவும் பேசியும் இவனுக்கு வலிக்கவில்லையா, இவன் என்னை பொருட்டாகவே மதிக்கவில்லையா என்ற கேள்வி அவரை தொலைக்கும். உங்கள் மௌனம் அவருக்கு ஒரு மாபெரும் மர்மமாக மாறும். அந்த மர்மம் அவருக்கு பயத்தை தரும். நீங்கள் பேசாத ஒவ்வொரு நொடியும் அவர் தனது கட்டுப்பாட்டை இழப்பார். இது வெறும் அமைதி அல்ல, இது உங்கள் உணர்ச்சிகளின் மீது நீங்கள் கொண்டுள்ள மகா வெற்றி. இரண்டாவது ரகசியம், விளக்கங்கள் கொடுக்க மறுத்தல். உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. நம்மில் பலர் செய்யும் மிகப்பெரிய தவறு, யாராவது நம்மை பற்றி தவறாக பேசினால் உடனடியாக விளக்கம் கொடுக்க முற்படுவது. நான் அப்படி செய்யவில்லை, நீ என்னை தவறாக புரிந்து கொண்டாய் என்று கெஞ்சுவது போல பேசுவது உங்கள் மதிப்பை குறைக்கும். சாணக்கியர் சொல்கிறார், தகுதியில்லாதவர்களிடம் நியாயம் பேசுவது உன்னையும் முட்டாளாக்குவதற்கு சமம். நீங்கள் விளக்கம் கொடுக்க தொடங்கும் போது நீங்கள் அறியாமலேயே அவர்களுக்கு ஒரு மேலான இடத்தை கொடுத்து விடுகிறீர்கள். நீங்கள் அவருக்கு கீழே நின்று நீதி கேட்பது போல அது அமையும். ஆனால் நீங்கள் மௌனமாக இருக்கும்போது அந்த இடத்தை நீங்களே எடுத்துக்கொள்கிறீர்கள். உங்களை புண்படுத்தியவர் தன் குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் உங்கள் தரப்பிலிருந்து வரும் அந்த தீர்க்கமான மௌனம் அவருக்கு சொல்லும் செய்தி இதுதான்: உன் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல அளவுக்கு நீ எனக்கு தகுதியானவன் அல்ல. இந்த மௌனம் அவரை தற்காப்பு நிலைக்கு தள்ளும். அவர் தான் சொன்ன பொய்களை நிரூபிக்க தடுமாறுவார். நீங்கள் விளக்கம் தராத போது அவர் சொன்ன வார்த்தைகளே அவருக்கு எதிராக திரும்பும். உலகமே உங்களை பார்க்கும்போது உங்கள் அமைதி உங்களை ஒரு கண்ணியமான மனிதராகவும் எதிரியை கூச்சல் போடும் பலவீனமானவனாகவும் காட்டும். உங்கள் மௌனமே உங்கள் தரப்பை மிக வலிமையாக நிரூபிக்கும். மூன்றாவது ரகசியம், கண்ணியமான விலகல். உங்கள் இல்லாமையே அவர்களுக்கு பெரிய தண்டனை. சாணக்கியர் தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய அவமானத்தை சந்தித்த போது அங்கு நின்று சண்டையிடவில்லை. நந்தமன்னன் அவரை அவமானப்படுத்திய போது அவர் மௌனமாக தனது சிகையை முடிந்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். அந்த மௌனமான விலகல் ஒரு பேரரசை அழிப்பதற்கான விதையாக அமைந்தது. உங்களை மதிக்காத இடத்தில் நீங்கள் நிற்பது உங்கள் ஆன்மாவுக்கு நீங்கள் செய்யும் துரோகம். உங்களை புண்படுத்தியவர்களிடமிருந்து எந்த புகாரும் இன்றி, எந்த சத்தமும் இன்றி விலகிவிடுங்கள். இனி உன்னோடு எனக்கு தொடர்பு இல்லை என்று வார்த்தைகளால் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அதை உங்கள் செயலில் காட்டுங்கள். மௌனமான விலகல் என்பது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படும் மிக கொடூரமான தண்டனை. ஏன் தெரியுமா? நீங்கள் இல்லாதபோதுதான் உங்கள் அருமை அவர்களுக்கு புரியத் தொடங்கும். அவர்கள் உங்களை தேடுவார்கள், ஆனால் நீங்கள் கிடைக்க மாட்டீர்கள். உங்கள் சமூக வலைத்தள பக்கங்கள் அமைதியாக இருக்கும். உங்கள் அலைபேசி ஒலிக்காது. இந்த திடீர் மறைவு அவர்களை திகைப்பட வைக்கும். அவர்கள் உங்களை திட்டியிருக்கலாம், ஆனால் உங்களை பிரிந்திருக்க முடியாது என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். உங்கள் ஆப்சன்ஸ், அதாவது இல்லாமை, அவர்களை குற்ற உணர்வில் கதற வைக்கும்.
ஒரு மனிதனை புறக்கணிப்பதை விட பெரிய பழிவாங்கல் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. 4வது புன்னகை. உங்கள் மகிழ்ச்சியே அவர்களுக்கு தரும் தோல்வி. உங்களை புண்படுத்தியவர் உங்கள் முகத்தில் சோகத்தை பார்க்க துடிக்கிறார். உங்கள் கண்கள் கலங்குவதைக் காண அவர் காத்திருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு மெல்லிய புன்னகையை மட்டும் சீந்துங்கள். அந்த புன்னகையில் எள்ளல் இருக்கக்கூடாது. மாறாக ஒரு ஞானியின் அமைதி இருக்க வேண்டும். சாணக்கியர் கூறுகிறார், எதிரிக்கு நீ தரும் மிகப்பெரிய அதிர்ச்சி அவனது தாக்குதலுக்கு பிறகும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதுதான். உங்கள் புன்னகை அவர்களுக்கு ஒரு மாபெரும் புதிராக மாறும். இவ்வளவு விஷத்தை கொட்டின பிறகும் இவன் எப்படி சிரிக்கிறான், இவனிடம் ஏதோ மர்மமான சக்தி இருக்கிறது என்று அவர்கள் பயப்படத் தொடங்குவார்கள். அந்த புன்னகை அவர்களுக்கு புரியாத ஒரு மொழியாக மாறும். உங்கள் அமைதி அவர்களுக்கு பயத்தை தரும். உங்கள் புன்னகை அவர்களுக்கு பொறாமையை தரும். நீங்கள் புன்னகைக்கும் போது அவர்கள் உங்களை நோக்கி வீசிய கற்கள் அத்தனையும் பூக்களாக மாறி அவர்களையே தாக்கும். உங்கள் மன உறுதி அவர்களை சிதைக்கும். இவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, இவனை என்னால் வீழ்த்த முடியாது என்ற முடிவுக்கு அவர்கள் வருவார்கள். உங்கள் சிரிப்பொலி அவர்களின் அவமானமாக மாறும். இது ஒரு தந்திரம் மட்டுமல்ல, இது உங்கள் ஆன்மாவின் முதிர்ச்சியை காட்டும் மாபெரும் அடையாளம். 5வது ரகசியம். ரகசியங்களை கவசமாக்குதல். உங்கள் மௌனமே உங்கள் கோட்டை. கோபத்தில் இருக்கும் மனிதன் ஒரு திறந்த புத்தகம் போல மாறிவிடுகிறான். ஆத்திரத்தில் இருக்கும்போது தனது பகவீனங்கள், ரகசியங்கள் மற்றும் திட்டங்கள் அத்தனையும் உளறிவிடுவான். சாணக்கியர் எச்சரிக்கிறார், உன் ரகசியங்களை உன்னால் காக்க முடியவில்லை என்றால் உன் எதிரியால் எப்படி காக்க முடியும்? உங்களை புண்படுத்தியவர் உங்களை ஆத்திரமடைய செய்வதன் மூலம் உங்கள் ரகசியங்களை வெளியே கொண்டு வர முயற்சிப்பார். நீங்கள் மௌனமாக இருக்கும்போது உங்கள் பலம் என்ன, உங்கள் அடுத்த திட்டம் என்ன என்பது அவருக்கு தெரியவே தெரியாது. தெரியாத ஒரு எதிரியை பார்த்துதான் உலகம் அதிகமாக என்கிறது. மௌனம் உங்களை ஒரு மர்மமான மனிதராக மாற்றும். நீங்கள் பேசாதவரை நீங்கள் ஒரு வலிமையான கோட்டையாக இருப்பீர்கள். உங்கள் எதிரி உங்களை சுற்றி சுற்றி வருவார், ஆனால் எங்கே தாக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியாது. அந்த குழப்பமே அவரை பலவீனப்படுத்தும். நீங்கள் பேசாத ஒவ்வொரு நொடியும் அவருக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். உங்கள் ரகசியங்கள் உங்கள் கையில் இருக்கும் வரை இந்த உலகத்தில் யாராலும் உங்களை வீழ்த்த முடியாது. மௌனம் என்பது உங்கள் ஆற்றலை சேமிக்கும் ஒரு மின்னணு போன்றது. சரியான நேரம் வரும்போது நீங்கள் ஒரு அணுவைப் போல வெடிக்கலாம், ஆனால் அதுவரை உங்கள் மௌனமே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். 6வது ரகசியம். உழைப்பால் பதிலடி கொடுங்கள். வெற்றியே மிகச்சிறந்த பழிவாங்கல். உங்களை புண்படுத்தியவர்களிடம் வார்த்தைகளால் மல்லு கட்டுவது உங்கள் நேரத்தை வீணடிக்கும் செயல். அந்த நேரத்தை உங்களை செதுக்கிக் கொள்ள பயன்படுத்துங்கள். சாணக்கியர் சந்திரகுப்தனை உருவாக்கியது போல நீங்கள் உங்களை ஒரு சக்கரவர்த்தியாக உருவாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வலி, உங்கள் அவமானம், உங்கள் கண்ணீர் இவை அனைத்தையும் எரிபொருளாக மாற்றி உங்கள் இலக்கை நோக்கி ஓடுங்கள். நீங்கள் மௌனமாக இருந்து ஒரு மாபெரும் உயரத்தை அடையும் போது உங்களை அவமானப்படுத்தியவர்கள் உங்களை பார்க்க கூட தகுதியில்லாமல் கீழே நிற்பார்கள். நீங்கள் பேச வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வெற்றியின் வெளிச்சம் அவர்களின் கண்களை கூச வைக்கும். உங்களை புண்படுத்தியவர்கள் தங்கள் தோல்வியை அன்றுதான் ஒப்புக்கொள்வார்கள். நீங்கள் அடைந்திருக்கும் வெற்றியும் அந்த உயரத்தில் நீங்கள் வைத்திருக்கும் அமைதியும் அவர்களுக்கு 1000 சவுக்கடிகளாக விழும். நாங்கள் இவரை இழந்திருக்கக்கூடாது என்று அவர்கள் கதறுவார்கள். நீங்கள் மௌனமாக இருந்தே அவர்களை கொல்ல முடியும். அது உங்கள் வெற்றியின் மூலமே சாத்தியம். சாணக்கிய நீதி சொல்கிறது, உன் பகைவனை நீ வீழ்த்த விரும்பினால் உன்னை அவன் எட்ட முடியாத உயரத்துக்கு உயர்த்திக்கொள். அந்த உயரம்தான் அவர்களுக்கு தரப்படும் மிகப்பெரிய தண்டனை. 7வது ரகசியம். சுய ஒழுக்கம் மற்றும் மன அமைதி. உங்கள் ஆளுமையே மாபெரும் வெற்றி. இறுதியாக, மௌனம் என்பது மற்றவர்களை பழிவாங்குவதற்காக மட்டுமல்ல, அது உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் ஒரு கலை. உங்களை புண்படுத்தியவர்கள் நீங்கள் சீரழிந்து போவீர்கள், மதுவுக்கும் மற்ற தீய பழக்கங்களுக்கும் அடிமையாகுவீர்கள் என்று காத்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் மௌனமாக உங்கள் உடலையும் அறிவையும் பொருளாதாரத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒழுக்கமான ஒரு மனிதனை யாராலும் அசைக்க முடியாது. உங்கள் மௌனம் உங்களுக்குள் ஒரு மாபெரும் மன அமைதியை தரும். உங்களை புண்படுத்தியவர்கள் உங்கள் நினைவிலிருந்து மெல்ல மறைவார்கள். நீங்கள் அவர்களை பற்றி சிந்திப்பதையே நிறுத்துவதுதான் நீங்கள் அவர்களுக்கு தரும் மிகப்பெரிய தோல்வி. அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் டெலீட் செய்யுங்கள். நீங்கள் முன்பை விட அழகாகவும் அறிவாகவும் பலமாகவும் மாறும்போது உங்கள் ஆளுமையே ஒரு செய்தியாக மாறும். சாணக்கியர் சொன்னது போல, யார் ஒருவன் தன் நாக்கை அடக்குகிறானோ அவன் உலகத்தையே அடக்க முடியும். உங்கள் மௌனம் உங்கள் தவமாக மட்டும், உங்கள் வெற்றி உங்கள் கீதமாக ஒலிக்கட்டும். உங்களை புண்படுத்தியவர்கள் உங்கள் நிழலைக் கண்டு நடுங்கட்டும். நண்பர்களே,
இத்தனை நிமிடங்கள் என்னோடு பயணித்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள உண்மையிலேயே தயாராகிவிட்டீர்கள் என்ற அர்த்தம். உங்களை அழ வைத்தவர்கள், உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள், அவர்கள் யாரிடமும் நீங்கள் இனி கெஞ்சப் போவதில்லை. உங்கள் மௌனம் இன்று முதல் ஒரு தவமாக தொடங்கட்டும். சபதமெடுங்கள். இன்றைய இந்த 7 தந்திரங்களில் உங்களை மிகவும் பாதித்த அல்லது நீங்கள் இப்போதே பின்பற்றப் போகும் தந்திரம் எது? அதை இப்போதே கமெண்டில் பதிவிடுங்கள். இனி என் மௌனம் பேசும் என்ற ஒற்றை வாசகத்தை கமெண்டில் தட்டிவிடுங்கள். அது வெறும் கமெண்ட் அல்ல, அது உங்களுக்கான ஒரு உறுதிமொழி. பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களில் யாராவது இன்று துரோகத்தால் அல்லது அவமானத்தால் மனமுடைந்து போயிருந்தால் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஒரு மருந்தாக அனுப்பி வையுங்கள். ஒரு நல்ல விஷயம் மற்றவர்களுக்கு செல்லும்போது அது உங்களுக்கும் நன்மையையே தரும். இணையுங்கள். நாம் விரும்பும் யூடியூப் சேனல் அல்ல, நாம் ஒரு குடும்பம்.